பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய அமைதியும் அருளும் நபிமார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்று நாம் பார்க்கப் போகும் வரலாறு அல்லாஹ்வால் குரானில் புகழப்பட்ட ஒரு மகத்தான நபியின் வரலாறு. அவர் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். குரானில் அவரைப் பற்றி மிகக் குறைவாகவே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த சில வசனங்களே அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு உணர்த்துகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், இத்ரீஸை வேதத்தில் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவர் உண்மையாளராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார். மேலும் அவரை உயர்ந்த இடத்திற்கு நாம் உயர்த்தினோம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குப் பிறகு மனித சமூகம் மெதுவாக வளரத் தொடங்கியது. காலம் செல்லச் செல்ல சிலர் அல்லாஹ்வை வணங்கி நல்ல வழியில் வாழ்ந்தனர். ஆனால் சிலர் உலக ஆசைகளில் மூழ்கி அல்லாஹ்வின் கட்டளைகளை மறக்க ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் மக்களை நேர்வழிக்குக் கொண்டுவர அல்லாஹ் இத்ரீஸ் நபியை தேர்ந்தெடுத்தான். அவர் தனது மக்களிடம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், உண்மையைப் பேசுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள், நேர்மையாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். இத்ரீஸ் நபி மிகவும் பொறுமையானவர். மக்கள் அவரை ஏற்க மறுத்த போதும் அவர் கோபப்படவில்லை. மீண்டும் மீண்டும் அன்புடனும் ஞானத்துடனும் அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துச் சொன்னார். இஸ்லாமிய மரபு குறிப்புகளின்படி இத்ரீஸ் நபி அறிவில் சிறந்தவராக இருந்தார். எழுதும் கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களில் ஒருவராக அவர் குறிப்பிடப்படுகிறார். அறிவு என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று என்பதை அவர் மக்களுக்கு உணர்த்தினார். மேலும் அவர் தனது கைகளால் உழைத்து வாழ்ந்தார் என்றும் துணி தைக்கும் தொழிலில் ஈடுபட்டார் என்றும் இஸ்லாமிய மரபுகளில் கூறப்படுகிறது. இதன் மூலம் ஹலாலான உழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சிலர் இத்ரீஸ் நபியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினர், உண்மையாக வாழ்ந்தனர், ஏழைகளுக்கு உதவினர், நல்லொழுக்கத்தை பின்பற்றினர். ஆனால் மற்றொரு கூட்டம் அவரது போதனைகளை நிராகரித்தது. அவர்கள் உலக வாழ்க்கையையே பெரிதாக எண்ணினர். இருந்தாலும் இத்ரீஸ் நபி தனது பணியை நிறுத்தவில்லை. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து மக்களை அழைத்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாகும். உண்மை பேசுவது, பொறுமையாக இருப்பது, அறிவை தேடுவது, நேர்மையாக உழைப்பது மற்றும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது ஆகிய அனைத்தையும் அவர் தனது வாழ்க்கையால் கற்றுக் கொடுத்தார். குர்ஆனில் அல்லாஹ் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்று கூறுகிறான். அது எப்படி நடந்தது என்பதை குர்ஆன் விரிவாகக் கூறவில்லை. எனவே அல்லாஹ் கூறிய அளவுக்கே நாம் நம்புகிறோம். அதற்கு மேல் உறுதியாக கூறப்படாத விஷயங்களை உறுதிப்படுத்த மாட்டோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இத்ரீஸ் நபியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஆனால் அல்லாஹ்வின் திருப்தி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் உண்மையுடனும் நேர்மையுடனும் பொறுமையுடனும் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். அறிவை தேடுங்கள், பெற்றோருக்கு மரியாதை கொடுங்கள், பிறருக்கு உதவுங்கள், ஹலாலான வழியில் உழைத்து வாழுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். இதுவே இத்ரீஸ் நபியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாகும். அல்லாஹ் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நல்ல குணங்களை நமக்கும் வழங்கி நம்மை நேரான பாதையில் நிலைத்திருக்கச் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து ஈமானில் உறுதியாக வாழும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அல்லாஹ்வின் தீனை பரப்பும் நோக்கத்துடன் லைக் செய்து, ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜஸாகல்லாஹு கைரன்.